திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாகும். இங்கு தினம்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றார்கள். இந்த நிலையில் கொடைக்கானல் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியானது முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளது. குறிப்பாக கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏரியில் படகு சவாரி செய்வதுடன் ஏரியை சுற்றியுள்ள ஏரி சாலைகள் சைக்கிள் சவாரி செய்வதுடன் நடைபயிற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாகவே பெய்து வந்த தொடர்மழை காரணமாக ஏரி சாலையை சுற்றியுள்ள 3க்கும் மேற்பட்ட இடங்களில் மழை நின்ற பின்பும் மழை நீரானது ஏரி சாலையில் குளம் போல் தண்ணீர் தங்கியுள்ளது. இதன் காரணமாக நடைபயிற்சியில் ஈடுபடுபவர்களுக்கும் குதிரை சவாரியில் ஈடுபடுபவர்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பெரும் சிரமமடைந்து வருகின்றார்கள். மேலும் மழைநீர் தேங்குவதால் சாலைகளும் சேதமடைகின்றது. நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனை நகராட்சி நிர்வாகம் கவனம் செலுத்தி துரிதமாக வடிகால் அமைத்து தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். சுற்றுலாத்தலம் கொடைக்கானலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளி மாநிலம் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா வெளி மாநிலங்களும் வரக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம். அப்படி இருக்கும்போது நட்சத்திர ஏரி இங்கே கொடைக்கானல் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர ஏரியாவுக்கு மக்கள் அதிகமாக விரும்புவாங்க. அப்படி அந்த நட்சத்திர ஏரியாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சைக்கிள், குதிரை சைக்கிள், பைக்கு, வாக்கிங் எல்லாம் போவாங்க. அப்படி போகும்போது தொடர்ந்து இந்த 3 நாளாக வந்து மழை பெஞ்சதுனால சாலையாக இல்லை லேக்குங்கிற அளவுக்கு தண்ணி தேங்கி குளம்போல் தேங்கியிருக்கு. அந்த தண்ணி அடித்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சண்டை போடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த தண்ணி தேங்கி இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா ரோடும் பிளாக் ஆகுது, ரோடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது. அதனால வந்து அந்த தண்ணி தேங்கி இருக்கனால வந்து மக்களுக்கு நோய் பரவும் அபாயமும் இருக்குது. அதனால இந்த கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகம் வந்து அந்த வடிகால் வாய்க்காலை வந்து சரி பண்ணி அதை கொடுக்கணும்னு, ரெண்டாவது வந்து அந்த ரோடுகளை வந்து மோசமாக இருக்கிற ரோடுகளை வந்து சரி பண்ணி கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.